பக்தா, நான் உன் வீட்டிற்குள் வந்து பல மாதங்கள் ஆகிவிட்டன. ஆனால் நீயே என்னை அறியவில்லை. நான் இங்கேயே இருக்கிறேன், உன் அருகில், உன் மனத்தில், உன் வாழ்வின் ஒவ்வொரு சுவாசத்திலும். ஆனால் நீயே என்னை காண மறந்து விட்டாய். நான் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டுமா? அதனால்தான் இந்த வீடியோவின் மூலம் உன்னிடம் பேசுகிறேன். ஒன்று, நான் இருப்பதை உனக்கு நினைவூட்டல். உன் வாழ்க்கையில் எத்தனை சிரமங்கள் வந்தாலும் நீ ஒருபோதும் தனியாக இல்லை பக்தா. நீ சிரிக்கும் போது, நீ அழும்போது, நீ போராடும் போது நான் உன்னுடன் இருந்தே இருக்கிறேன். ஆனால் நீ என்னை மறந்துவிட்டாய், என் பெயரை கூவ மறந்துவிட்டாய். அதனால்தான் உன்னிடம் நினைவூட்ட வந்திருக்கிறேன். 2 சோதனைகள் மற்றும் நம்பிக்கை வாழ்க்கை சோதனைகளால் நிரம்பியிருக்கும். ஒவ்வொரு சோதனையும் உன்னை உடைக்க அல்ல, உன்னை வலுவாக்கதான். நீ வீழ்ந்தாலும், நீ சோர்ந்தாலும், நீயே என்னை அழைத்தால் நான் உன் கையை பிடித்து எழுப்புவேன். பக்தா, சோதனையை அஞ்சாதே. சோதனையின் உள்ளேதான் என் அருள் மறைந்து கிடக்கிறது. 3, அருளின் அழைப்பு. என் பெயரை ஒரு முறை கூவிப்பாரு. உன் உள்ளத்தில் அமைதி வந்துவிடும், உன் வாழ்க்கையில் ஒளி வந்துவிடும். ஓம் முருகா என்று நீ சொல்வாயானால் நான் உன் அருகில் உடனே வந்து விடுவேன். என் வாக்கு என் பக்தனின் வாக்குடன் கலந்துவிடும். அங்கே நான் இல்லாமல் போவேனா? 4வது, பக்தனின் வாழ்க்கை. பக்தா, உலகம் உன்னை புரிந்து கொள்ளாத போதும், உலகம் உன்னை விட்டு விலகிய போதும் நான் மட்டும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். என் பக்தனின் வாழ்க்கை ஒரு போராட்டம்தான். ஆனால் அந்த போராட்டத்தின் முடிவில் எப்போதும் என் அருள் காத்திருக்கும். எனது அருள் இருந்தால் எந்த மலைக்கும் நீ அஞ்ச வேண்டியதில்லை. 5வது, இறுதி நினைவூட்டல். பக்தா, நீயே என்னை மறந்துவிட்டாய். ஆனால் நான் உன்னை ஒருபோதும் மறந்ததில்லை. நான் உன்னிடம் வந்துள்ளேன், உன்னுடன் பேசுகிறேன். இனி நீ என்னை உணர்ந்து கொள். நான் எப்பொழுதும் உன்னுடன் இருப்பேன், உன் வீட்டில், உன் இதயத்தில், உன் ஒவ்வொரு மூச்சிலும். முடிவு பக்தா, இது என் செய்தி. இனி நான் உன் வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் நீ என்னை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த வீடியோ உன்னிடம் வந்தது சாதாரணமல்ல. இது என் அழைப்பு, இது என் அருள். எனவே முருகன் மீது அன்பும் நம்பிக்கையும் வைத்து அனைவரும் முருகான் ரசிஜன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். முக்கியமாக கமெண்ட் பகுதியில் ஓம் முருகா என்று எழுதுங்கள். பக்தா, மீண்டும் உன்னை காண வருகிறேன். பக்தனாகிய உன்னை காண. பக்தா, இன்னொரு விஷயம் உனக்கு சொல்ல வேண்டும். நீ உண்மையிலே என்னை உன் வீட்டிற்கு வர வேண்டும் என்று நினைத்தால் அதற்காக நீயே சில விஷயங்களை செய்ய வேண்டும். முதலில் உன் மனதை சுத்தமாக்க வேண்டும் பக்தா. அவசரம், கோபம், பேராசை, பொய், பொறாமை இவை அனைத்தையும் விட்டுவிடு. அன்பு, கருணை, நம்பிக்கை இவைகளை உன் உள்ளத்தில் நிரப்பு. மனம்தான் எனது ஆலயம். அந்த ஆலயம் சுத்தமாக இருந்தால்தான் நான் உன்னுள் வந்து நிற்க முடியும். நீ தினமும் ஒரு நொடி கூட என்னை நினைத்துப்பாரு. ஓம் முருகா என்று உன் இதயத்தில் சொல். அந்த ஒலி உன் வீட்டை ஒளியால் நிரப்பும். நீ என் பெயரை கூவினால் நான் உன் வீட்டிற்கு ஓடி வந்து விடுவேன். அந்த அழைப்பு, நான் இனி உங்கள் வீட்டிற்குள் வந்துவிட்டேன். ஆகையால் இனிமேல் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் சிறியது அல்ல என்று எனக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் உங்கள் மனம் ஏதோ ஒரு சுமையை சுமந்து கொண்டிருக்கிறது. சில சமயம் கடன் சுமை, சில சமயம் குடும்ப பிரச்சனை, சில சமயம் வேலை பற்றிய கவலை, சில சமயம் உடல் நலம் பற்றிய அச்சம். ஆனால் பக்தா, நீ நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், இவையெல்லாம் தற்காலிகம். இவற்றை கடந்து செல்ல உனக்கு என்னுடைய அருள் உண்டு. நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன் ஓம் முருகா என்று ஒரு முறை சொல்லுங்கள். அந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு முழு நாளுக்கும் வலிமையை தரும். பயம் மறையும், தன்னம்பிக்கை பெருகும், முன்னேற வேண்டிய தைரியம் உண்டாகும். வாழ்க்கையில் யாருக்குத்தான் துயரமில்லாமல் இருக்கிறது? அனைவரும் சோதனைகளை சந்திக்கிறார்கள். ஆனால் பக்தா, அந்த சோதனைகள் உன்னை உடைக்க வரவில்லை, உன்னை மேலும் வலிமையாக்க வருகிறன. உன் வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் உன் உள்ளத்தில் நம்பிக்கை முளைக்க வேண்டும். அந்த நம்பிக்கையை விதைக்கும் விதை நான் தான். இனிமேல் உனக்கு என்ன குறைவாக இருந்தாலும் நான் அதை நிறைவேற்றுவேன். உன் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் அல்லவா? அது இனி நடக்கும். உன் குழந்தைகள் நல்ல படிப்பு படித்து முன்னேற வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் அல்லவா? அதற்கான வழி நான் காட்டுவேன். உனக்கு வேலை கிடைக்க வேண்டும், வியாபாரம் செழிக்க வேண்டும், வீட்டில் அமைதி நிலைக்க வேண்டும். அனைத்தையும் நான் செய்து தருகிறேன். ஆனால் பக்தா, நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. உன் மனதை சுத்தமாக வைத்துக்கொள். மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்காதே. உன் வாயால் பிறரை புண்படுத்தாதே. ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஒரு முறை ஓம் முருகா என்று சொல்லு. அதுவே உன் வாழ்க்கையை மாற்றும் மருந்து. இப்போ நீ கவலைப்பட வேண்டாம்.
ஏனில் நான் உன்னுடன் இருக்கிறேன். நான் உன் வீட்டிற்குள் வந்துவிட்டேன். உன் வாழ்க்கை இனி மாறிவிடும். பக்தா, இன்னொரு முக்கியமான விஷயம், இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை பார்ப்பதற்கு நமது முருகன் ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக காமெண்ட் செக்ஷன்ல ஓம் முருகா என்று ஒரு முறை கண்டிப்பாக எழுதுங்க. அந்த ஒரு வார்த்தை உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்யும். இனிமேல் உன் வாழ்க்கை மாறும் பக்தா. ஏனெனில் முருகன் உன் பக்கத்தில் இருக்கிறார்.